கைஸ் இங்கே பாருங்கள் ஸ்னேக் வச்சுருக்காங்க. காலை வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்துருப்போம். 7-7:30 எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, ஆக்சுவலி இன்றைக்கி லாஸ்ட் டே நாங்கள் செக் அவுட் பண்ணணும். அதனால் வந்து காலையில் அங்கே ஹாஸ்டலில் விளாக் பண்ண முடியல. ஸோ லேட் ஆயிடுச்சு. ஸோ வேன் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகிட்டோம். செக்கிங் பாயிண்டில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனாம் குல்லேன், ஐ மீன் மவுண்டன் குல்லேன். ஆக்சுவலி இங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த அங்கோர் ரோட் கட்டுறதுக்கு கல்லுலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து புனிதமான பிளேஸ், கம்போடியா மக்களுக்கு. ஜெயவர்மா தான் அதை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப புனிதமான பிளேஸ். இங்கே வந்து வாட்டர் ஃபால் இருக்குது, ரிக்ளைனிங் புத்தா இருக்குது, அண்ட் தென் 1000 லிங்காஸ் ரிவர் இருக்குது. நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி லாஸ்ட் டே. நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே ஹாஸ்டலில் லாக்கரில் வச்சிட்டோம். ஸோ ஈவினிங் திரும்ப போயிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டு பஸ் இருக்குது. பஸ் எடுத்து நம்ம ஷியாங்கோ வெளியே போகிறோம். ஃபுல்லாக ஐலாண்ட்ஸ் ஒரு 3 days அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் டு ரியாலிட்டி தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து செக் பாயிண்ட்டு. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஏன்னா லஞ்ச் எப்படி 1 மணி 2 மணி ஆகும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகிற வழியில் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருக்கு. ஸோ கைஸ் இதை பற்றின டீட்டெயில் சொல்ல மறந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம மலை மேலே இருக்கிறோம், மவுண்டன்ஸ் தான் அது. இது பார்த்தீங்கன்னா $35 இந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஆளுக்கு. காலையில் 8:30 to ஈவினிங் 4 PM வரைக்கும் போதும். வாட்டர் ஃபால், ரிக்ளைன் மட்டும், அண்ட் தென் 1000 லிங்கர்ஸ் கொடுக்க போகிறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த கார்னரில் போய் உட்காருங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. 2 ஸ்டெப்பு போனால் அவ்வளோதான், மறுகையா. She is gone into the pee. Holy God. அடுத்து நம்ம போய் எடுக்க பார்க்கலாம். It's crazy, man. இந்த ஒரு நல்ல வியூ பார்த்துட்டாச்சு, அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், யாருமே இல்லை. நாங்கள் வரும்போது ஒரு கூட்டமாக வந்தது, இப்போ யாரும் இல்லை. ஸோ வியூ செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டாப் போகலாம் வாங்க. We call it Phnom Kulen. And in this mountain here, actually we have 988 families. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிறதுல எதாவது பெரிய லிங்கம் தண்ணிக்குள்ளே இருக்குது, இந்த வாட்டரில் ரிவரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் 1000 லிங்கர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. I will try. I will try and learn. இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக நிறையா இருக்குது பாருங்கள். And it's one. Yeah. And that's another shape as well in the middle over there. It's only also one. Here we can see a lot in one shape. That's just one. Well, it's not. கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த ரிவர் ஃபுல்லாகவே லிங்கமாக இருக்குது. ஃபுல்லாக அந்த சிவலிங்கம் தான் இருக்குங்க பாருங்கள். ஓ மை காட். அதனால தான் இங்கே வந்து கயிறு கட்டி வச்சுருக்காங்க, உள்ளே இறங்கக்கூடாது. அந்த புனிதமான நீர் வந்து ஹோலி வாட்டர்னு சொல்கிறாங்க அவங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இது ஃபுல்லாகவே இந்த லிங்கம் தான் இருக்குங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு பாருங்கள். இங்கே விஷ்ணு இருக்காரு, அங்கே வந்து இந்த இடத்துல வந்து பிரம்மா இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க. கரெக்டாக இந்த இடத்துல எவ்வளோ பெருசு செதுக்கியிருக்காங்க பாருங்கள் தண்ணியிலேயே. இப்படி மேலெல்லாம் லிங்கம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், விஷ்ணு அப்படியே படுத்துட்டு இருக்காரு, அந்த காலுக்கு மேலே லக்ஷ்மி வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. கம்மியாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த லிங்கம் வந்து எப்படி சொல்கிறது, ஹோலோடு இருக்குது. மற்ற லிங்கம்லாம் அப்படி அந்த இதோட இருக்கும். So we
have finished this 1000 lingas and then now we are moving to the next place, maybe the reclining Buddha. அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் புத்தா. இங்கே ஒரு புத்தா இருக்குது, அது வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம். தாய்லாந்தில் பார்க்கல, ஆனால் இங்கே பார்க்குறோம். கிராபிலையும் பார்த்தோம், அது வந்து நார்மலாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃபேமஸான ரிக்ளைனிங்ஸ் தான், வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து விஷ்ணு இருக்காரு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யானெல்லாம் இருக்குல்ல, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா புத்தா இருக்குது. புத்தா டெம்பிள் இது ஆக்சுவலி. பாருங்களேன் எவ்வளோ கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பாருங்கள், புத்தாவும் இருக்கிறாங்க, இந்து காடும் இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஹிந்துவோட தான், பட் இங்கே ரிக்ளைனிங் புத்தா நம்ம வச்சுருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் அனிமல் ஆஃப் மனுஷன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே இருக்கார் பாருங்கள் ரிக்ளைனிங் புத்தா. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மவுண்டனில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு வில்லேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் போகணும். ஆக்சுவலி இதுவும் நம்ம ஊரில் இருந்து மீன்ஸ் நம்ம தங்கியிருக்கிற இடத்துல இருந்து இது வந்து 74 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே 1.5 hour 2 hours எடுக்கும் வண்டியில் வேனில் வரதுக்கு. ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் வரலான்னு இருந்தோம். ஆமாம், இவ்வளோ தூரம் பைக்கில். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதுன்னா இதுவும் நேற்று போன இடத்துக்கும் ஒரே நாளில் முடிக்கல மாதிரி. எப்படி தெரியுங்களா, ஒரு 6 மணி நேரம் டிரைவ் மட்டுமே வந்துடும். அதுவும் அந்த ஸ்கூட்டியில் எப்படி அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணுறது, முதுகெலும்புலாம் கிழிஞ்சிடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேன் புக் பண்ணிட்டு இந்த மாதிரி டூர் பேக்கேஜ் எடுத்துட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் தனியாக வந்துருந்தால் இவ்வளோ டீட்டெயிலோட இது எந்தெந்த இடத்துக்கு போகணுன்னு கரெக்டாக நமக்கும் தெரியாது. அவங்க கைடு இருந்ததால் அவங்க கரெக்டாக எங்கே போகணுமோ அங்கே கூப்பிட்டு வராங்க. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். அதே மாதிரி இங்கே இந்த ஃபெனாம் குலென் மவுண்டனுக்குள்ளே வரதுக்கு வந்து $20 ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட் $35 எங்களுக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ ஓகே, விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம ஊர் காசுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவ். பட் ஸ்டில் அந்த டிக்கெட்டே $22 போகுது. அப்புறம் வந்து போகிற பைக் செலவு, பெட்ரோல் செலவு, அண்ட் தென் பைக் ரெண்ட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரைவ் பண்ணால் நம்ம கிழிஞ்சிரும் முதுகெல்லாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்படி வந்துட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். வில்லேஜுக்கு வந்துட்டோம். பொட்டிக்கடலாம் இருக்குது பாருங்கள். ஃபைனலி நம்ம வாட்டர் ஃபால் போகிறோம். ஜஸ்ட் 300 meters, ஒரு 5 minutes வாக் தான். வாட்டர் ஃபால் போகிறோம், தெரிக்க விடுறோம். நம்ம ஊர்லலாம் வந்து எங்கன்னா வெளில போகும்போது புளி சோறு, லெமன் சோறுலாம் கட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இவங்களும் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க. இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி அமைந்துங்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் அது மட்டும் எப்படி சொல்கிறது, ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்களேன். யாரும் ஒருத்தவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோடய இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு இந்த மாதிரி உட்காந்து கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றாங்க ஃபுல் ஃபேமிலியோட. அது பார்க்கும்போது தான் இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃபேமிலியோட இன்னும் ஒன்றா இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இப்போ ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்குறது. Till the other side, you can see all of the homes through the forest. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தோம் இல்லைங்களா, அது வாட்டர் ஃபால் தான், நான் மினி வாட்டர் ஃபாலு. ஆமாம், எனக்கு செம்ம டெர்ராகிடுச்சு பார்த்தோன்னே. என்னடா இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேனே. ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்தது, ஃபோர்ஸாகவும் இருந்தது, ஹைட்டாகவும் இருந்துச்சு. இதை பார்த்தது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். நான் நடப்பாவீங்களா, பல்ப் கொடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அவரே சொன்னாப்புல இல்லை இது மினி வாட்டர் ஃபால், கீழே போகணும், அங்கே போயிட்டு நம்ம குளிக்கலாம், பெரிய வாட்டர் ஃபால் அது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்க இப்போ அங்கே அடுத்து போயிட்டு இருக்கோம் நம்ம. கைஸ், வாட்டர் ஃபால் வந்துட்டோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. தாறு மாதிரி தக்காளி சோறு, செம்ம ஹைட்டு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்.
வாட்டர்ஃபால் செம்மையாக இருக்குது பாருங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். எஸ் எஸ் வார்த்து 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 வார்த்து. The best place in Cambodia. Roasting hot, we can spend some time here. Chilling time. Chilling. It's really saying it's freezing. It's freezing like anything, you know. So we are finishing up now. This place will go out and then I will continue vlogging. So guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர்ஃபால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படி இருந்துச்சு. என்ன குளிருன்றீங்க, ஐயோ அப்படியே நடுங்க உடம்பெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கிட்ட போயிட்டு அப்படியே எல்லா பாறைல்லாம் வழுக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்து நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அடுத்து லஞ்சுக்கு போனோம். எனக்கு ஆல்ரெடி டைம் வச்சு செம்மையாக பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது நினைக்கிறேன். வீட்டுக்கு தான் போகணும். ஹாஸ்டல் ஆல்ரெடி வெக்கேட் பண்ணியாச்சு. வாட்டர்ஃபால் மஸ்ட் விசிட் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் யூ ஆர் இன் சியாம் ரீஃப் இன் கம்போடியா. யாராச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்டர்ஃபால் வந்து பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. One of the best in this Cambodia trip, I could say easily. 2 hours later. இந்த ட்ரிப்பு முடிச்சு ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்து நம்ம வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 5 o'clock வந்துட்டோம். ஆக்சுவலி 1 hour லேட் தான். அவங்க 4 o'clock முடிஞ்சிருந்தாங்க. பட் 5:15 அந்த மாதிரி தான் வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது. 7:45 நாங்கள் வந்து இங்கே வேற ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அங்கே தான் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பஸ்ஸுக்கு. ஸோ அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டு பஸ் எடுத்து விட்டுருவாங்க. ஃப்ரீ தான் அந்த பிக்கப்பு. ஸோ வந்து நாங்கள் 7:45 இங்கே இருக்கணும். 1.25 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பப் ஸ்ட்ரீட் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் போயிட்டு பேக் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த மினி வேனுக்கு வெயிட் பண்ணோம். அந்த பஸ்ஸுக்கு பிக்கப் வேனுக்கு. ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து மேபி ஷாங்கவில்லே வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கீப் கனெக்டட் வித் திஸ் யூடியூப் சேனல். கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, பிடிக்கலன்னா எதுவாக இருந்தாலும். ஸோ பாய் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பஸ்ஸு. வாங்க போகலாம். இன்னும் ஒரு 5 minutes.